லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. அவரு தகுந்த அவருடைய வேண்டுகோள் அதை விடுச்சிருக்காரு. அதுல ஜிடி நாயுடு மேம்பாலம் அமைச்சதுக்கான பெயர் வச்சதுக்கான காரணம் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. பொதுமக்கள் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்தாங்க, ஊடகவியாளர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுல திருமாவளவன் கொடுத்த விளக்கம் தான் இப்ப மிகப்பெரிய பேசுபொருள். அவர் வித்தியாசமானவர்ல. நார்மலான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடாதுல்ல. சொல்லுங்க, என்ன விளக்கம் சொன்னாருங்கிற சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்படியும் சொல்ல போறது வழக்கமான முட்டுகள் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான முட்டா இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன முட்டுன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பெரியார் அந்த மாதிரியான பெயர்கள் அவங்க இருக்கும் போதே அவங்களுடைய சாதி சார்ந்த அந்த பெயர்கள் அவங்க நீக்கிட்டாங்க. அது பொதுமக்கள் மத்தியில பெரியாராவே அறியப்பட்டது. இவர் ஜிடி நாயுடு அப்படின்னு அறியப்பட்டதுனால அது புதுசாக ஜிடி அப்படின்னு பெயர் புதிய தலைமுறை கொண்டு போனால் நல்லது தான். ஆனால் இருந்தாலும் இந்த பெயரில் தான் அறிமுகப்படுத்தணும்னு அரசு சொன்னதுனால அதில் சாதி இருக்கும், சாதி தான் பரப்புறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றத அவர் சொல்லி பார்த்தீங்களா. கரெக்டாக அதாவது பல வகையான முட்டுகள் இருக்கு. இது கொஞ்சம் அவர் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக இது பண்ணிக்கிடுவார்ல. பல விஷயங்கள் படிச்சிருப்பாரு. உண்மையில ஒரு இன்டெலெக்சுவல் தான். பல விஷயங்கள் தெரிஞ்ச ஆள் தான் தவறாக முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு விஷயத்த நீங்க தப்பான ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னா அது படிச்சவன் தர்க்க ரீதியா அதை நியாயப்படுத்தும். அதை இந்த திராவிட கூட்டத்துக்கிட்ட நீங்க ரொம்ப பார்க்கலாம். ஆட்சியில இல்லாதப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு விஷயத்தை எதிர்ப்பாங்க, கடுமையா எதிர்ப்பாங்க, உக்கிரமா எதிர்ப்பாங்க. அதே ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்களேன், அதே விஷயத்தை செயல்படுத்துவாங்க. ஆனா அதை நியாயப்படுத்துவாங்க, தர்க்க ரீதியா நியாயப்படுத்துவாங்க. அதிமுக காரனுக்கு அந்த அறிவே கிடையாது. அறிவு ஆமா, சண்டை போடுவாங்க, இது நடக்கும், போராட்டம் நடக்கும், அப்படியே மாட்டிக்கிடுவாங்க, அம்பலப்பட்டு போவாங்க. ஆனா இவங்க அப்படிலாம் கிடையாது. இதை போராட்டத்துக்கான ஆர்கனைஸ்ட் ஆகிறதுக்கே விட மாட்டாங்க. அப்படியே ஆனாலும் அதை ஒடுக்கிறதுக்கான நியாயம் அரசுக்கு இருக்கு. இப்ப பாருங்களேன், தூய்மை பணியாளர் போராட்டத்தை ஒடுக்குனாங்களே, எவ்வளவு அழகா நியாயமா அதை அப்படியே ஒடுக்கி முடிச்சிட்டாங்கல்ல அந்த போராட்டத்தை. அதே மாதிரி வித்தியாசமாக இந்த மாதிரியான படித்தவர்கள் செய்வாங்க. அதுல திருமாவளவன் அவர்களை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் விதவிதமாக டிசைனாக முட்டு கொடுப்பதில் வல்லவர். தவறு எல்லாமே தவறு தாங்க. ஜிடி அப்படிங்கிறது அவங்க பிள்ளைங்களே, வாரிசுகளே அந்த நாயுடு தேவையில்லை, அந்த வாழு தேவையில்லை அப்படின்னு தூக்கி அவங்க போட்டுட்டு அவங்க ஜிடி மியூசியம் ஆரம்பிச்சு அவர் பேர்ல பல தொடங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். எதுலையுமே அவங்க வைக்கல, அவங்க குடும்பத்துக்காரங்களே வைக்கல. இதுல சுவாரஸ்யமே பொதுவாக குடும்பத்துக்காரன் தான் வலியுறுத்துவான். எங்க சாதி பெருமை என்ன ஆகுறது, வைங்க எங்க சாதி வைங்கன்னா அந்த சாதிக்காரன் சொந்தக்காரன் சொக்காரன்ட்டு அவனை ஒரு அமைப்பா வச்சு அவங்க தான் இது பண்ணுவாங்க, கோரிக்கை வைப்பாங்க. அரசு வைக்காது. இங்க அவங்க குடும்பத்துக்காரன் வைக்கல, அரசு வைக்குது. அதை வைக்கிறத நியாயப்படுத்துறதுக்கு திராவிட கூட்டத்துல வரிசையா ஒவ்வொருத்தரையா இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க வரிசையா. அதாவது இதுல நான் கூட வருத்தப்பட்டேன், என்னடா அந்த திராவிட கம்பெனி ஆர்டிஸ்டுகள்ல வரிசையா சுபவி வந்துட்டாப்ல, வீரமணி வந்துட்டாப்ல, குளத்தூர்மணி, அந்த விடுதலை ராஜேந்திரன், அப்படி இப்படின்னு வரிசையா கம்பெனி ஆர்டிஸ்டுகள்லாம் முட்டு கொடுத்துட்டாங்களே, இன்னும் மெயின் முன்கள பணியாளர் களத்துக்கு வரலையே அப்படின்னு நினைச்சேன். வந்துட்டாப்ல. அதுல மற்றவங்க எல்லாம் பெயர்கள் நீக்கிட்டாங்க. சரி, பெரியார் ஈவே ராமசாமி நாயுடு நாயக்கர் அப்படின்னு இருந்தவர் பேரை தூக்குனாரு. அவர் பேச்சை கேட்டு பல பேரும் தூக்குனாங்க. ஓகே, அவர் கூடவே இருந்து கல்யாணத்தை எல்லாம் நடத்தி வச்ச ஜிடி நாயுடுக்கு ஏன்பா இவர் இந்த பிரச்சாரத்தை செய்யல? அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் செஞ்சிருக்கணும்ல. அவரு ஏப்பா என் கூட ஒண்ணு மண்ணா இருக்கீங்க, நீ வேற பகுத்தறிவாளர் வேற சொல்லிக்கிடுறீங்க, நீ ஏன்பா அந்த ஜிடி நாயுடுன்னு கோபால்சாமி துரைசாமின்னு வச்சிக்காப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அது ஏன் இவங்கெல்லாம் சாதி ஒழிப்பையெல்லாம் தமிழர்கள்ட்டே பேசியிருக்காங்க. சாதி ஒழிப்பு அதுலயும் ரொம்ப நுணுக்கமா பெரியார் செஞ்சது பாத்தீங்கன்னா, ரொம்ப தமிழர்களை சூத்திர மக்களாக விட்டு செல்கிறேன். சூத்திரன்னு என்னன்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, அதை நான் இப்ப சொல்ல முடியாது. சரியா? மிக கேவலமான ஒரு விளக்கத்தை இவர்கள் தான் சொல்கிறார்கள். அந்த இவர்கள் குற்றம் சாட்டக்கூடிய பிராமணர்கள் யாரும் இங்க எந்த ஆள்கள்ட்டையும் நீ சூத்திரன்னு சொல்றது இல்லை. சொன்னா செருப்படி விடும். ஆனா இவர்கள் தான் தங்களுடைய இதுக்கு ஆர்கனைஸ்ட் ஆக்கணுங்கிறதுக்கு ஆள் வேணும், அடியாள் தேவைன்ட்டு அவன் ஒண்ணு இப்படி சொல்லிட்டான், ஒன்ன சொல்லிட்டான். இது குத்தி விடுற வேலை பத்தி அவன் ஒண்ணு இப்படி சொல்லிட்டான். வெங்காயம் எங்கேயா எங்களை சொன்னா தமிழர்கள்னு எங்கேயும் சொல்லியிருக்கா? இந்தியா முழுக்க அவர்கள் ஒரு 4 வர்ணத்தை பிரித்து வைத்தார்கள்னா 4 கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸு, அதை வணிகம் செய்யற கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இந்தியா முழுவதும் வச்சிருக்கான். அதுல அவன் வக்கரமா எழுதியிருக்கான், கேவலமா எழுதியிருக்கான்லாம் அது தனி பிரச்சனை, அது பொதுவா நம்ம பேசலாம். ஆனால் தமிழர்களை
அந்த மக்களாக நான் விட்டுட்டு போறேன்னு சாகிற வரைக்கும் பேசிட்டு திரிஞ்சிட்டு போய் சேர்ந்தவர். சரியா? அப்படி இங்க தமிழர்களிடம் வந்து அதை ஏன் திராவிடர்களை சொல்லல? நீங்க தான் திராவிடர்கள் அப்படிங்கறத தூக்கி பிடிக்கிறீங்க. திராவிடர்கள் இந்த 4 அன்பு இருக்கலாம், விழிப்புணர்வுக்காக சொல்லி இல்ல, அது தமிழர்களை ஏன் சார் சொன்னீங்க? ஏன் தெலுங்கர்களை சொல்லல? ஏன் கன்னடர்களை சொல்லல? ஏன் மலையாளிகளை சொல்லல? ஏன் மத்த மொழிக்காரங்களை சொல்லல? பிராமணர்கள் இப்படி எழுதி வச்சாங்களா மனுஸ்மிருதியில? இதுல வந்து இப்படி வந்து தமிழர்களை நாங்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னோன்னு எழுதி வச்சிருக்காங்களா? இல்ல. அப்ப தமிழர்களை நீங்க ஏன் சொன்னீங்க? உங்களுடைய இனவெறி, ராமசாமியாருக்குள்ள இருந்த தெலுங்கு பாசம், அதுதான் வந்து தமிழர்களை பார்த்து இப்படி கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் இப்படி சொல்லி 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 காட்டி வெறி வச்சுட்டு போனது. அந்த ராமசாமியார் ஏன் வந்து தன்னுடைய நண்பர் ஜிடி நாயுடு நாயுடுங்கிறது தூக்குப்பா அப்படின்னு ஏன் சொல்லல? இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, இதெல்லாம் பண்ணது முன்னு எல்லாம் பார்த்தது அவர் தானே, அதை செஞ்சிருக்கலாம்ல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பெயரால் அறியப்பட்டதுனால மக்களுக்கு அப்படியே இருக்கட்டும் அந்த பேர் வச்சதுல என்ன தப்பு உங்களுக்கு? இல்ல, என்ன பெயரால அறியப்பட்டார்? இல்ல, இப்ப அவரு ஜிடி நாயுடுவா அறியப்பட்டாரு, அவர் விஞ்ஞானியா என்ன தெரியல. இவங்களா ஒருவேளை அவர் இருக்கும் போதே ஜிடி அப்படின்றது அவருடைய முழு பெயரோடு அவர் இருந்திருந்தா அது மக்களுக்கு பரவலா இருந்திருக்கும். அவர் இருக்கும் போது வந்து ஜிடி நாயுடுன்னு அறியப்பட்டதுனால இப்ப அதே பெரிய வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை சாதியா பார்க்காதீங்க, அது ஒரு விஞ்ஞானபூர்வமா நம்ம தமிழகத்தை சார்ந்த கோயம்புத்தூரை சார்ந்தவருக்கா அப்படி பாருங்க. இல்ல, அப்படி எப்படி பார்க்க முடியும்? இப்ப இவங்களெல்லாம் சொல்றது பார்த்தா நாயுடுங்கிற ஒரு சாதியே இல்ல, அது வேற ஏதோ ஒரு இந்த புனிதமான ஒரு இது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நம்மகிட்ட வந்து வகுப்பு பார்த்தா தமிழ் சாதி வேணாம், தெலுங்கு சாதி மட்டும் ஊக்குவிக்கிற மாதிரி திமுக பண்ணல. அப்படித்தானே செய்யறாங்க சார், அப்படித்தானே செய்யறாங்க. இல்ல, கூச்சம் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி ஊர் பேரு தெரு பேர்கள்ல ஜாதி பேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ போடுறீங்க. அடுத்து 2ஆவது நாள்ல வெக்கங்கட்டத்தனமா வந்து நீங்களே வந்து உங்களுடைய ஜீவோவை, இது அதிமுக ஆட்சியில வந்த ஜீவோவை நீங்க உடைச்சிங்கன்னா வேற. உங்க ஆட்சியில 2 நாளைக்கு முன்னாடி நீங்க போட்ட ஜீவோவை 3ஆவது நாள் நீங்களே வந்து கேவலமா அதை உடைச்சிட்டு ஒரு பாலத்துக்கு பேர் வைக்கிறீங்க. இப்ப ஜிடி பாலம்னு இருந்தா அந்த பாலம் வந்து கோச்சிக்குமா சார்? இல்லை உடஞ்சி விழுந்துருமா? இல்லை அவங்க குடும்பத்துக்காரங்க வந்து எதுவும் கேட்டுற போறாங்களா? எதுக்கு அப்படி நீங்க வைக்கிறீங்க? அதுக்கு இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் இப்படி முட்டு கொடுக்குறாங்கல்ல, அதை ஜிடி பாலம்னு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்துட்டு அவர் வந்து இப்படிதான் அறியப்பட்டதுனால அதனால வச்சதுனால அதை நம்ம சாதியா எடுத்துக்க முடியாதுன்னு ஒரு கேவலமான முட்டை கொடுக்காரு. சரியா? ஒண்ணு இப்போ பேசுங்க, அங்கிட்டு எல்லாம் இங்கிட்டு எல்லாம் பேசக்கூடாது. ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேர், ஆமா, இன்னும் அடுத்த தலைமுறைக்கு எதுக்கு நாயுடு தேவை? தூக்குங்க சார். பொதுவான விஷயம், நீங்க சிதம்பரனாரை வந்து சிதம்பரம் பிள்ளைய சிதம்பரனார்னு உங்களுக்கு மாத்த தெரியல, சார் வரைக்கும் சிதம்பரனார் அப்படிதானே இருந்தாரு. அப்புறம் இதுக்கு அந்த லாஜிக்னா அதுக்கு அப்படித்தானே இருக்கும். முத்துராமலிங்க தேவர் அப்படித்தானே இருந்தாரு. அப்ப அதை மட்டும் எப்படி வந்து நீங்க மாத்தினீங்க? முத்துராமலிங்க நார்னு மாத்தினீங்கல்ல, சிதம்பரம் பிள்ளைங்கிறத சிதம்பரனார்னு மாத்தினீங்கல்ல. இதே மாதிரி கோபால்சாமி துரைசாமின்னு வைங்க சார். அவருக்கு வேணா ஒரு போட்டோ வந்து கல்வெட்டுல வச்சிருக்காங்க, தெரிஞ்சு போகுது. இல்லைன்னா விஞ்ஞானின்னு வச்சிருங்க, கீழே கோபால்சாமி துரைசாமி விஞ்ஞானின்னு வச்சுக்காங்க. என்ன இருப்போது? பாலம் வந்து ஏதாவது கோச்சிக்கிட போதா? இல்ல. அப்போ திருமாவளவன் அவர்கள் ஏன் இதை கேட்கிறார்? இதுல ரெண்டு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த நாயுடுக்கு முட்டு கொடுக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு 2 வரலாற்று சம்பவங்களை நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. அது ஒண்ணு வந்து கிழவன்மணியில் 40க்கும் மேற்பட்டவர்களை, இதே மாதிரி இந்த கரூர் மாதிரி அந்த 40 அதுல வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ 40க்கும் மேற்பட்டவர்கள் அங்க எரித்து கொல்லப்பட்டதில் முக்கியமான கொலைகாரன் கோபாலகிருஷ்ண நாயுடு. சரியா? இதே மாதிரி குறிஞ்சாங்குளம்ல தென்காசியில காந்தாரி அம்மன் கோவில் வந்து சிலை வச்சு அட்டவணை பிரிவினர் அவங்க வந்து பறையர் சமூக மக்கள் வந்து வச்சு கும்பிடுறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சேதான் திருமாவளவன் பண்றாருன்னு சொல்றீங்களா? இல்லை, எனக்கு அப்படிதான் தோணுது. அது மாதிரி குறிஞ்சாங்குளத்துல அங்க வந்து 4 பேரை வெட்டி கொண்டாங்க. கோவில் இன்னை வரைக்கும் அங்க சமூக நீதி நிலைநாட்டப்படவில்லை. அதுக்கப்புறம் இத்தனை 90களில் நடந்த சம்பவம் அது. இத்தனை ஆண்டுகள்ல திமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் அங்க வந்து நீதி நிலைநாட்டப்படும். காரணம் நாயுடு. ஏங்க நிலைநாட்டப்படல? தமிழ் சாதிகள் ஆதிக்க சாதிகளா இருந்து சாதிய வன்முறைகள் செய்தால் அங்க உடனடியாக எல்லா அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் உள்ள பூந்து நீதி நிலைநாட்டப்படுது. ஆனால் இங்க ஏன் நிலைநாட்டப்படவில்லை? இந்த விஷயத்த நான் வந்து பலர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இதை பேசுங்க. அந்த சமயத்துல வந்து தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் வந்து காந்தாரியம்மன் சிலையை கொண்டு போய் வைப்போன்னு அங்க ஆர்கனைஸ் ஆகுறாங்க. தென்காசிக்கு போறாங்க, குறிஞ்சாங்குளத்துக்கு போறதுக்கு தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் தயாராகிறாங்க. அப்போ அது ஒரு மாதிரி கிளர்ச்சியா மாறுது. அதை கெடுத்து விட்டவர்களும் இதே விசிகா கூட்டம் தான். அங்க முதல் நாளே போய் கொடியேற்ற போறோம். அது நாள் வரைக்கும் அந்த ஊரை பத்தி இது தெரியல. இந்த தமிழ் தேசியவாதிகள் அங்க போறாங்கன்னு முதல் நாளே வந்து அந்த திருமாவளவன் கூட ஒருத்தர் இருப்பாரு,
தேவையில்லாம நாம் தமிழரை வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து பைக்ல ஏதோ ரகசியமாலாம் ஏறி சாகசம்லாம் பண்ணி போய் போனதா சொல்லி அங்கே கொடியேற்ற போனதில் அதனால வந்து 144 போட்டு அதை வந்து முடிச்சு வச்சதா இது ஆச்சு. இன்னை வரைக்கும் அது நீதி நடைமுறை. அதில் இந்த விஷயத்துல வைகோபால்சாமி நாயுடு அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஆமா, அதில் அந்த இதுக்கும் திருமாவளவனின் நாயுடு பாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதுல என்ன சொல்லியிருப்பார்னா, என் தந்தை வந்து 30 லட்ச ரூபாயோ எத்தனை லட்ச ரூபாயோ எடுத்து கொடுத்தார் திருமாவளவன் அவர்களுக்கு. தேர்தல் செலவோ அது என்ன செலவோ எதையோ மௌனிக்கிறதுக்கான செலவா தேர்தல் செலவா ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆதாரம் இல்ல, வைகோபால்சாமி நாயுடு சொன்னதுங்க. அவரு வந்து ஊடகங்கள்ல சொன்னது, என் தந்தையார் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னதுங்க. அதனால இதை கடந்து போறாரா? அதனால கடந்து போறாருன்னு அப்படின்னு நாங்க சந்தேகிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இதனால அப்போ வந்து திருமாவளவன் அவர்களுக்கு இந்த நாயுடு பாசம் இருக்கா? ஏன் வந்து எல்லா விஷயத்திலையும் சாதி நுணுக்கங்களை பார்த்து பேசக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு இந்த விஷயத்துல ஏன் வந்து அது நீக்கணும் அப்படின்னு நேருக்கு நேரா பேச தெரியல. இதே அதிமுக ஆட்சியில பழனிசாமி வச்சிருந்தா இப்படி நீங்க வந்து பேசுறீங்க. இதுவும் வந்து பழனிசாமி ஆட்சியில கட்டப்பட்ட பாலம், அதுக்கு முதல் கட்ட வேலைகள் நடந்த பாலம். இவங்க வந்து அதை தொடர்ந்து வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டாங்க. இப்ப நான் கேட்க, கோயம்புத்தூர்ல இதுல ஒரு நுணுக்கமான வேலை இருக்கு பாருங்க. இப்போ அங்க கோயம்புத்தூர்ல இந்த பாலத்துக்கு வந்து தீரன் சின்னமலையார் பாலம்னு வச்சிருக்கணும், சரியா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, உங்களை எவ்வளவு அழகா திராவிட கூட்டம் டைவர்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. அது வந்து 2 தமிழ் சமூகத்தை சேர்ந்த யாரோட ஒருத்தவங்க கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க யாரோ ஒருத்தவங்க 2 பேருக்குள்ள பேர் வச்சுக்கலாம்னு டிபேட் வந்திருக்கணும். ஆனால் அங்க பிரச்சனை எப்படி மாத்திட்டாங்கன்னு பாருங்க. பேர் வச்சு இப்போ ஜிடி நாயுடு வச்சது தப்பு இல்ல, ஜிடின்னு வச்சது தவறு இல்ல. ஜிடின்னு வச்சிருக்கலாம், நாயுடுன்னு அதை டிபேட்டா மாத்தாங்க. இப்ப அந்த இடத்துல நீங்க வந்து இப்படி டிபேட் எப்படி வந்திருக்கணும்? அங்க இது விவாதம் என்னவா இருந்திருக்கணும்? அது வந்து ஜிடி நாயுடு பாலம் ஏன் வச்சீங்க, ஏன் பொன்னர் சங்கர் பேர் வைக்கல, இல்லைன்னா ஏன் தீரன் சின்னமலையார் பேர் வைக்கல, இல்ல வேறு தமிழ் குடிகள் தமிழ் தலைவர்கள் யார் பேர் அது ஏன் வைக்கல அப்படின்னு போயிருக்கணும். ஆனா அந்த ஏரியாக்குள்ளே உங்களை வந்து மூளைய யோசிக்க விடாம ஜிடின்னு வச்சிருக்கலாம், இல்ல ஜிடி நாயுடுன்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு ஜிடி நாயுடு முட்டு கொடுக்குற ஒரு கூட்டம், அதை வந்து இல்ல ஜிடி நாயுடு மட்டும் தூக்கிருக்கலாம், ஜிடி பாலம், ஜிடி விஞ்ஞானி பாலம் அப்படின்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம். அது எப்படி எடுத்தாலும் அவங்களுக்கு அது பாசிட்டிவ் தான். எப்படி எடுத்தாலும் ஜிடி நாயுடு ஒரு தெலுங்கரோடைய பேர் தான் அங்க இருக்கு அப்படிங்கிறத அழகா கொண்டு வந்துட்டாங்கல்ல. இது ஒரு யுக்தி, உங்களை வந்து கவனத்தை திசை திருப்பி விட்டு தங்களுடைய காரியத்தை, இது திராவிடர்களிடம் பிரமாதமா இருக்கும். இந்த வேலையை தான் வந்து செய்யறாரு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் போய் சப்பக்கட்டா வந்து கேவலமாக ஒரு முட்டு கொடுத்து. சரி, இந்த விஷயத்துல வந்து திருமாவளவன் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல அவர் எடுத்த ஸ்டாண்டா இருக்கட்டும், இங்க கொங்குல வந்து ஒருத்தருக்கு கலைமாமணி விருது கொடுத்ததுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிஞ்சும் அவங்க அதை கொடுத்தாங்க. இந்த விஷயத்துல இந்த பேர் வைக்க வேணாம்னு சொல்லியும் அவங்க பேர் வைக்கிறாங்க. இப்ப பேருக்கு தான் ஒரு சும்மா வெளியில அறிக்கை சும்மா கணக்காட்டுறதுக்குங்க. இது திராவிட யுக்திங்க. அதாவது பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அவரால் பண்ண முடியும். அவர் அந்த கூட்டணியில இல்லாம இருந்தா பண்ணுவாரு. மக்கள் நல்ல கூட்டணியில இருக்கும்போது பேசினவர் தானே. அது கண்ணாடி வெறியன், இது கட்டு வெறியன்னு அப்படியே உக்கிரமா பேசினவர் தானே. கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்குன்னு பேசின ஆள் தானே. இப்ப ஏன் பேச மாட்டேக்காரு? என்னமோ சிக்கிருக்காரு, அது என்ன விவரம்னு நமக்கு தெரியல. திருமாவளவன் அவர்களுக்கு எது முட்டை ஓதி செய்வினை வச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல, அது என்ன முட்டைன்னு தெரியல. அதனாலதான் இவர் வந்து வாயை திறக்க மாட்டேக்காரு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கேவலமா ஒரு முட்டை கொடுத்து போறாரு. அதை விட பாருங்க, இதன் தொடர்ச்சியா திருமாவளவன் தான் திரும்ப திரும்ப இதுக்குள்ள வராரு. பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாகனத்துல பயணம் செய்யற, சாலையில பயணிக்கிற எல்லாரும் இந்த அனுபவத்தை சந்திச்சிருப்போம். நம்ம வண்டி அவன் வண்டி இடிக்கும், நம்ம வண்டி அவங்க வண்டி இடிக்கும், சாரி பாஸ் தெரியாம பட்டு பாச்சு அப்படின்னு கடந்து போயிடும். எல்லாம் அவன் 2 வார்த்தை சென்னை பாஷையில தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேசுபொருளாய் பிரச்சனை. இன்னைக்கு வந்து பாருங்க, அது வந்து 2 சமூகங்களுக்கு இடையிலான பதட்டமா மாத்துற. அவங்க வழக்கறிஞர்கள், அந்த வழக்கறிஞர்கள் அணி ஒரு பிரிவாகவும், இன்னொரு வழக்கறிஞர் ஒரு பிரிவாகவும், ஒரு சாதாரண வாகன பிரச்சனைங்க. இவர் ஒரு தலைவராக இறங்கி, தம்பி போப்பா ஏதோ தெரியாம பட்டு, இல்லப்பா போப்பா, இவருக்கு இறங்க கூட வேணாம் சார், போலீஸ்காரங்க வந்து தம்பி ஓரங்கட்டு அவங்க தள்ளியிருப்பாங்க. அதுக்குள்ள இவர்களுடைய தொண்டர்கள்ங்கிற ஆட்கள் உள்ள இறங்கி அந்த வண்டியை தூக்கி தள்ளி போட்டு அடிச்சு அவரை உள்ள போய் அடிச்சு இது பண்றீங்கல்ல. ஒரு சாதாரண வாக்குவாத பிரச்சனையை இன்னைக்கு வந்து மாத்தி விட்டீங்கல்ல. அதை விட அது கூட மன்னிச்சிடலாங்க. சரி, கூட வந்த தொண்டர்கள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு விட்டாங்க, அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சொல்ல கைமீறி போச்சுன்னு விட்டுறலாம். ஆனால் அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் வந்து பேசினது இருக்குல்ல, முறைச்சு பார்த்ததுக்கு தான் அடி அப்படிங்கிற பேச்செல்லாம் எவ்வளவு ஒரு வன்முறை தூண்டக்கூடியது, எவ்வளவு ஒரு 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 அரசியல் பொறுப்புள்ள ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சாது.
அதை முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடி அப்படிங்கிறதும், அதுவும் சரியா அடிக்கலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து சமூகத்துல அந்த பையனுக்கும் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களும் பார்க்க தானே செய்வாங்க, இந்த வார்த்தைகளை அவங்க கவனிக்க தானே செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும். சரியா அடிக்கலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சரியா அடிக்கல, சும்மா தான் தட்டினாங்க, அது ஒரு பெரிய அடியா நீங்க அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க இந்த காதுல பூ சுத்தாங்கன்னா பாருங்க, எனக்கு காதுல ஏற்கனவே வந்து சின்ன வயசுலயே வந்து காது குத்தி இருக்காங்க. அவர் பேசின டோன் என்ன டோன்னு தெரியுமா? வந்து அது கூட சரியா அடிக்கல அப்படிங்கிற அப்படியே சிறுத்தை குட்டியில உசுப்பேத்தி விடுற பேச்சுங்க. திருமாவளவன் மாதிரியான ஒரு அறிவுத்தளத்துல இருந்து வந்த ஒரு நபர் பேசக்கூடிய பேச்சா இது? பொறுப்பு வேணாம். அதுவும் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த அடிக்கப்பட்ட அடி வாங்கின அந்த பையனுக்குமான தலைவர் தான் நீங்க, சரியா? அப்ப நீங்க இப்படி பேசலாமா? இதை நம்ம திரும்ப திரும்ப எல்லா சாதி மக்களுக்குமான தலைவர், எல்லாருக்குமான தலைவருங்க. அதான் சொல்றேன், நீங்க பொதுவாக ஒரு நாடாளுமன்ற பொறுப்புல நீங்க உருவாக்கிட்டீங்க, ஒரு அரசு பதவியில வந்துட்டீங்கன்னா, ஒரு அரசு பதவியில கிளர்க்கு பியூன்னு கொண்டு அவன் பொதுவான ஆளுங்க, பொதுவான ஆளா தான் இருக்கணும். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து சமூகங்களுக்கு இடையில பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிற பொறுப்பு உங்களுக்கு இருந்திருக்கும்ல. இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்கள் 2 பிரிவா வந்து இது மாதிரி ஒரு குரூப்பு அதை திருமாவளவன் கூட வந்தவர்களை கைது பண்ண சொல்றது, இன்னொரு குரூப்பு வந்து அந்த பையன் மேல இது பண்ணி அப்படின்னு பேர் என்ன, இது அவசியமானதா? சாதாரண வாக்கு. திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக தன்னுடைய நிலை மறந்து திராவிடத்துக்கு, அண்ணா அறிவாலயத்துக்கு முட்டு கொடுப்பதே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் கூட அதை வந்து இது பண்ணி பேசினா, நம்ம கூட நேற்று கூட அதை வந்து அது தவறான செயல்னு பேசணும். யோசிச்சு பாருங்க. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி இதை பார்த்தா என்ன நினைப்பாரு? என்னென்ன கேட்பார்ல. அதை மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள், வார்த்தைகளை கவனமாக பேசணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி, வணக்கம்.